வணக்கம் அன்பான மாணவ குழந்தைகளே, நான் உங்கள் ஜால் மாஸ்டர். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இலங்கையிலேயே மிக பழமை வாய்ந்த நீளமான புகையிரத பாலமாகிய மன்னம்பிட்டிய பாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மன்னம்பிட்டிய பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவ குழந்தைகளே, பிரித்தானியருடைய காட்சி கால பகுதிகளில் ஒரு தோற்றம் பெற்ற ஒரு முக்கியமான ஒரு கட்டுமான அமைப்பாக காணப்படுகின்ற அதே சமயத்தில் இந்த மன்னம்பிட்டிய பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவ குழந்தைகளே, பொலனறுவை மாவட்டத்திற்குரிய ஒரு முக்கியமான ரயில்கள் வந்து செல்லுகின்ற ஒரு நிலையமாக இது காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே கொழும்பு, மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற நகரங்களுக்கு செல்லும் ரயில்கள் எல்லாம் இந்த மன்னம்பிட்டிய பாலத்தில் இருக்கின்ற புகையிரத நிலையத்துக்கு வந்து செல்வதாக காணப்படுகின்றது. இந்த மன்னம்பிட்டிய பாலம் அமைந்திருக்கின்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை அம்சமாக மின்னேறிய தேசிய வனம், கழுவோயா காப்பகம் போன்றவை அமைந்துள்ளமையும் மேலும் சிறப்பம்சமாக உள்ளது. மேலதிகமான விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு சொன்னால் மாணவர்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிக்கடி பரீட்சைகளிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் உங்களுக்கு கேள்வி, அதாவது மன்னம்பிட்டிய பாலம் அமைந்துள்ள புதிய நாணயத்தாளின் பெயர் என்னன்னு சொல்லி கேட்பார். அதற்கான விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பிக்சரில் காட்டியிருக்கிறேன். ரூபாய் 50 நாணயத்தாளில் தான் இந்த இலங்கையினுடைய மிக நீளமான புகையிரத பாலமாகிய மன்னம்பிட்டிய பாலம் அமைந்து காணப்படுகின்றது. எனவே இந்த மன்னம்பிட்டிய பாலம் அமைந்துள்ள புதிய நாணயத்தாளின் பெயர் கேட்டால் ரூபாய் 50 நாணயத்தாள் என்பது சரியான விடையாக இருக்கும். எனவே இயற்கை அம்சமும் பாரம்பரியம் மிக்க மன்னம்பிட்டிய பாலம் பற்றி இன்றைக்கு பார்த்துருக்கோம். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தோடு நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜால் மாஸ்டர். தேங்க்யூ.